வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். உருளைக்கிழங்கு போண்டா செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து போடுங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போடுங்க. 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம சேர்க்க வேண்டியது இருக்குது. வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. பச்சை மிளகா, 1 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுருங்க. உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு நான் அவிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு தான் அவிச்சு வச்சுருக்கேன். நல்லா வந்து குத்தி விடுங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போடுங்க. மிளகாய் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. ரொம்ப காரம் தேவையில்லை. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இந்த அளவுக்கு ஸ்மாஷ் ஆகணுங்க. உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்குல நம்ம கொஞ்சம் போட்டிருப்போம், இருந்தாலும் மசாலாவுக்காக கொஞ்சம் போடுங்க. கொத்தமல்லி தலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு போண்டாவுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை, பச்சை வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக போண்டா மாவுக்காக 100 கிராம் கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு வந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், உங்கள் அளவுகளை பொறுத்து. அரிசி மாவு வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். கூடவே மிளகாய் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. உப்பு வந்து தேவையான அளவுக்கு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே ஒரேடியாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. தேவைக்கு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்கான பேட்டராக ரெடி பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது மசாலா வந்து நம்ம ஆற வச்சுருந்தோம். கொஞ்சமாக எடுத்து கைகளால் நல்லா உருட்டிங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து சின்ன சைஸ் வேணும்னாலும் உருட்டிக்கலாம், பெரிய சைஸ் வேணுனாலும் உருட்டிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் உருட்டி வச்சுருக்கேன். இதே போல் எல்லா உருண்டைகளையும் உருட்டி ஒரு தட்டில் ரெடியாக வச்சுக்கோங்க. எண்ணெயை வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா காய வச்சுருங்க. ஒரு உருண்டையை எடுத்து அந்த கடலை மாவு மிக்ஸுக்குள்ளே நல்லா முக்குங்க. எல்லா சைடும் நல்லா படுற மாதிரி முக்கிட்டு ஆயிலில் போடுங்க. ஒவ்வொரு உருண்டைகளாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். ஒரு 30 செகண்ட் கழித்து தான் நீங்கள் திருப்பி விடணும். போட்ட உடனே திருப்பக்கூடாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உப்பி அழகாக வந்திருக்கு. போண்டா நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறணும், கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும். ஃபுட் கலர் ஆட் பண்ணவே இல்லை. வீட்டில் செஞ்சதுனால ஹெல்த்தியான முறையில் செஞ்சுருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.